2,000 years later. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சாரி ஃபார் த டிலே. ரொம்ப டிலே பண்ணிட்டேன், எனக்கே தெரியுது. ஸோ நாங்கள் ஒரு வழியாக வால்பாறையில் எங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோரேஷனை கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பேக் டு கோயம்புத்தூர். நான் சொன்ன அதாவது ரிட்டன் வந்து வால்பாறை டவுன் வழியாக போக மாட்டோன்னு சொன்னோம்ல, அது வந்து இது ஒன் ஆஃப் த அவுட் சைடு போகிறதுக்கான இது இன்னொரு ரோடுங்க. இந்த ரோடு வந்து பார்த்தோம்னா வால்பாறை வழியாக போகாமல் வெள்ளமலை எஸ்டேட் வழியாக கருமலை ஐயர்பாடி அது வழியாக வந்து மறுபடியும் அந்த டைரெக்டாக 40வது பெண்டுக்கு போய் சேருவோம். அந்த 40வது பெண்டுக்கு கரெக்டாக லொக்கேஷன் காட்டுவேன், இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ரூட் வழியாக வரும்போது நான் ஒரு இதில் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் சொல்லியிருப்பேன், ஒரு 50% டீப் ஃபாரஸ்ட்டில் வருவீங்க, 50% வந்து டீ எஸ்டேட்டை கிராசிங்லேயே வச்சுக்கிட்டே வருவீங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரோடு வந்து எப்படின்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நல்லா உயர்ந்த மரங்கள் டார்க்கான ஃபாரஸ்ட் வச்ச மாதிரி இருக்கும். அதுலேயே மிக்ஸ்டாகி டீ எஸ்டேட்டும் இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எஸ்டேட்டில் எல்லாமே வந்து எஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து தேயிலையை கட் பண்ணிவிட்டு இந்த எஸ்டேட்டில் வேலையும் செஞ்சுட்டு இதே எஸ்டேட்டில் உட்காந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த எஸ்டேட்காரங்க லாரி வரும்போது இந்த லாரியில் தான் ரிட்டன் வீட்டுக்கும் போவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க ஒர்க்கு இந்த எஸ்டேட்டில் இந்த காட்டை ஒட்டின மாதிரி இந்த பகுதிகளில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோடு ஏன் எங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா, யூஸ்வலாக அந்த வால்பாறைக்கு வர ரோட்டில் வர்றது வந்து எல்லா ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி அதிகமாக போக்குவரத்து நெரிசலில் வருவோம் போவோம், வெஹிக்கிள் ஹார்ன் சவுண்டு இந்த மாதிரியே போயிடும். பட் இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னா, இது நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட்டு கன்டினியூ ஆகும், ஒன் சைடு நல்லா டார்க்கான ஃபாரஸ்ட் ஏரியா அங்கங்கே க்ராஸ் ஆகும். ரெண்டாவது பெருசாக வெஹிக்கிள் டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இருக்காது. இது நான் சொன்ன மாதிரி கருமலை எஸ்டேட்டில் வந்து இந்த ரோடு வந்து சேருங்க. ஆக்சுவலாக இங்கே இதுலேருந்து வரும்போது வால்பாறைக்கு போகிற ரோடுன்னு ஒன்று பிரியும், 5 கிலோமீட்டர் தான் காட்டும். பட் அதுக்காண்டி நீங்கள் வால்பாறை போயிடாதீங்க. இந்த கருமலை வழியாக போனீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்பாட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கருமலையிலேருந்து பாலாஜி கோயில் போகிறதுக்கு மேப்பும் உங்களுக்கு லொக்கேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வேணும்னா அங்கேயும் போய்க்கலாம். பட் நாங்கள் மேக்ஸிமம் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த கருமலை எஸ்டேட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்னா இது தாங்க, இந்த டீ ஃபேக்ட்ரி தான். இந்த நீங்கள் ஜென்ரலாக ஒரு டீ ஏதோ ஒரு ட்ராவல் டைமில் இல்லை மைண்ட் அப்செட் இருக்கிற டைமில் ஏதோ ஒரு கடையில் போய் எங்கேயோ எவ்வளோ காஸ்ட்லியான டீ குடித்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து அந்த குடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த எஸ்டேட்டில் வந்து ஜஸ்ட் அந்த கேட்டில் மட்டும் நின்னிங்கனாலே அதில் அந்த டீ தூளோட ஸ்மெல்லு, அந்த டீ லீஃப் உள்ளே வந்து லேயர் லேயராக ப்ராசஸிங்கில் இருக்கும். அந்த ஸ்மெல்லே உங்களை வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆக்கி விட்டுருங்க. அதை தான் இப்போ பிரதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி அங்கே நின்று பார்த்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஃபீல் இருந்துச்சா என்னென்னு கேட்டேன். ஆமாம், இது என்ன இவ்வளோ ஸ்மெல்லு வருது, கெட்டு போனதா அப்படின்னு கேட்டாப்புல. இல்லை இது ஆக்சுவலாக நேச்சுரலாக அந்த டீ லீஃப் வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து இங்கே வந்து ப்ராசஸ் ஆகிற ஸ்மெல்லு ஹெவியாக வெளியில் வரும். அடுத்தது செகண்ட் ஸ்பாட்டுனா இந்த கருமலை அந்த டீ ஃபேக்ட்ரி சொன்னோம் பார்த்தீங்களா, டீ ஃபேக்ட்ரி முடித்த உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேட்டில் ஒரு நல்ல விஷபிள் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹைட்டில் ஒரு சின்ன சர்ச் ஒன்று இருக்கும். அது சின்ன சர்ச்சுன்னு சொல்ல முடியாதுங்க, வால்பாறையிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சர்ச் இது தான். டவுனுக்குள்ளேயே ஒரு சர்ச் இருக்குது. பட் அது வந்து 10ஓட 11 பில்டிங் மாதிரி தெரியும், நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி போயிடுவோம். நீங்கள் இந்த எஸ்டேட் கருமலை வழியாக ரிட்டன் நீங்கள் சிட்டி அதாவது வால்பாறை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த சர்ச்சோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சர்ச்சுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா பழைய பாலமும் ஒரு புது பாலம் 2 பாலமுமே இருக்கும். அந்த காலத்தில் உள்ள மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. அது பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் 2 இருக்குது. அதில் வந்து புது பாலத்தில் தான் வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகும். நான் இப்போ நின்றுட்டுருக்கிற இடம். நாங்கள் வந்து ஜஸ்ட் இந்த தடவை டிராஃபிக் கம்மிங்கிறதுனால இங்கே வந்து நின்றுட்டேன். நீங்கள் வந்து அந்த பழைய பாலத்தில் நின்று வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச்சுக்கு மேலே போகிறதா இருந்தாலும் போகலாம். சர்ச் வாசல்லையே வாட்டர் ஃபால்ஸஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாங்க. அந்த சர்ச் முடிச்சுட்டு அடுத்தது போனீங்கன்னா, இது நான் சொன்ன ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டார்க்கான ஃபாரஸ்ட்டுங்க. இந்த வால்பாறை எஸ்டேட்டோட எண்டுலேருந்து, அதாவது இந்த ஊரோட பேக் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து நான் எதுவுமே டாக் பேக் கொடுக்கவே இல்லை. அந்த நான் டாக் பேக் கொடுக்காத செகண்ட்ஸ்லேருந்து அந்த காட்டோட அமைதி மட்டும் நீங்கள் கவனிச்சோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து வண்டி நிறுத்தவோ உள்ள காட்டுக்குள்ளே எதுவும் போகலாங்கிற மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா எனி டைம் இந்த வழியாக ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து கிராசிங்கில் இருக்கும்.
பிகாஸ் இது வந்து எலிஃபண்ட் அண்டு பைசன் சொல்லிட்டு கிராசிங் ஜோனு. ஆல்சோ இங்கே தான் வந்து நான் மேக்ஸிமம் ஒரு ஹால்ட்டாக இருக்கிற பிளேஸ் மாதிரிங்க இது. இந்த இடமும் இதுக்கு அடுத்து வர ஒரு எஸ்டேட்லேயும் வந்து நிறைய யானைகளால் உயிரிழந்தவங்க இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காடும் அவ்வளோ அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, தனியாக வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்துருக்குங்க. மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிக்கிறீங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்காண்டி நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிறக்காண்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்குறதுக்கான வழியும் ஒன்றுமே இருக்காது இந்த இடத்துல. நீங்கள் இருந்தாலும் சேஃபாக இருந்துக்குங்க. சப்போஸ் இந்த கருமலை எஸ்டேட் வரை நீங்கள் போகிறப்ப இந்த காடை வந்து ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணலாம். இந்த காரோட வைப் எப்படி இருக்குங்கிறத அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வேலை மூமெண்ட்லேயே இருந்துக்குங்க. எங்கேயுமே நிறுத்தி எதையாச்சும் பார்க்கணும் பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது வந்து டேஞ்சராக அமைஞ்சிடும். அடுத்தது இந்த கர்வோடு வந்து சின்னதாக ஒரு யூட்டன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பைக் ரேஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டேர்னிங் பண்ணுற இருக்குது. அடுத்து இந்த காரோட எண்ட்லேருந்து பெருசாக உங்களுக்கு ஒன்றும் மறுபடியும் இதே மாதிரி டார்க் ஃபாரஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு டீ எஸ்டேட்ஸு போயிட்டுருக்கோம், ஒரு சைடு ஃபாரஸ்ட் வந்து அங்கங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். ஸோ அதை முடித்து அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா அந்த பெரிய கருமலை எஸ்டேட்டோட பார்டர் வந்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருமலை எஸ்டேட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கருமலை எஸ்டேட்டோட பார்டர் வரையில் நீங்கள் வந்து ஒரு சர்டைன் சின்னதாக கண்ணு கெட்டுற தூரத்துக்கு ஒரு 100 to 300 மீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு பிளைன் பிளேஸ் பார்க்கலாம். அந்த பிளைன் பிளேஸில் நிப்பாட்டிட்டு இப்போ இந்த வீடியோ வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ளூ கலர் எல்லோ கல் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 200 to 300 மீட்டர் தான் இருக்கும் அந்த பிளைன் பிளேஸு. அதை நிப்பாட்டிட்டிங்கன்னா நீங்கள் நிற்கிற சரௌண்டிங்லேருந்து ஒரு 300 மீட்டர் வரைக்கும் தான் டீ எஸ்டேட் உங்களுக்கு தெரியும். அந்த டீ எஸ்டேட்டை ரவுண்டு பார்டர் பண்ண மாதிரி ஃபுல்லாக டார்க்காக ஃபாரஸ்ட்ஸு ட்ரீஸ் எல்லாம் தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சு தான் நம்ம வந்து இந்த 40ஆவது பெண்டு டைரெக்டாக வந்து தேருவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா ஐயர்பாடி, ரொட்டி கடை அந்த மாதிரி எஸ்டேட்டெல்லாம் கிராஸ் பண்ணி வால்பாறை டவுனுக்குள்ளே நுழைவோம். இந்த ரோடு வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன அந்த கருமலை இந்த சின்ன சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா ஒட்டியே ட்ராவல் ஆகி வந்து டைரெக்டாக வந்து இங்கே 40th பெண்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். நீங்கள் இதிலேருந்து ஹில் ஸ்டேஷன் தான். இப்போ நாங்கள் மெயினாக வந்து இது வந்து இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வந்ததுக்கு ரீசனே இந்த கவர்கல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறக்காண்டி தான். கவர்கல்லில் நிற்கிற அந்த ஒரு 1 hour 1.5 hour வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ லெஃப்ட் சைடு பார்க்குறேன், உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வியூ தெரியுதுன்னு தெரியலைங்க. அந்தளவுக்கு மிஸ்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டுங்க. ஃபுல்லாகவே அதாவது இது வந்து பிகினிங் ஸ்டேஜ். அடுத்து சின்னதாக கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். அது ஃபுல்லாகவே அப்படியே படிப்படியாக ஒரு 5 நிமிஷம் கேப்லேயே அந்த மிஸ்ட்டு இறங்குறத நீங்கள் அவ்வளோ லைவாக கண்குளிரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதை பார்த்து முடிக்கிற கேப்பில் நீங்கள் அந்த இடத்துக்கிட்டேயே சின்ன சின்ன ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்நாக்ஸை சுட எவ்வளோ கொடுத்தாலும் மினிமம் 5 மினிட்ஸ் தாங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கூட தாண்டாது. மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் தான் தாங்கும். அதுக்குள்ளேயே அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த சில் கிளைமேட்டுக்கும் அந்த ஹாட்டாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸுக்கு அதுக்கும் இன்னமும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதனால தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் லைட்டாக தடுமாறுறேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த இடத்த. நான் சொன்ன மாதிரி ஆனால் ஒரு நம்ம ஊரில் மழை பெஞ்சா கூட இப்படி இருக்காது. தெரிஞ்சு இப்போ ஒரு ஜனவரி 1st or 2nd வீக் வரைக்கும் இந்த கிளைமேட் இங்கே ஒரு ரெகுலராகவே வரும். டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. பட் ஆனால் ஈவினிங் வந்து 5 to 5:30 இங்கே வந்துட்டு 6 to 8 வரைக்கும் டைம் பண்ணுவாங்க. அந்த கார் வந்து அந்த பிஸ்டுக்குள்ள ஃபார்ம் இது வந்து தலைநாடு எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் போகிறோம். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாங்கள் பிளான் பண்ண டைமுக்கு இங்கே வந்துட்டோம். பட் அவங்க இவ்வளோ நாள் தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மோர் தென் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது, ஹில்ஸ் சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா டிசைட் பண்ணி சடனாக நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு போனோம். பட் ஆனால் அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து செக் போஸ்ட்டில் லாக் பண்ணிட்டாங்க. மேலே ஸ்டே பண்ணுறவங்கள வந்து அந்த தலைநாடு எஸ்டேட்டில் ஏதோ ஸ்டேயிங் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் மேலே அலோட் பண்ணுறாங்க. மற்றபடி 2 வீலர்ஸை மெயினாக அவாய்ட் பண்ணி விட்டுறாங்க. நாங்கள் ஒரு 2-3 தடவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தோம். பெருசாக நாங்கள் ஸ்டே எல்லாம் பண்ண போகலாம். எக்ஸாம் அவங்க கண்ணுக்கிட்ட தூரத்தில் தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபீல்டுக்காக பிகினிங் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். பட் ஆனால் அவங்க வந்து இல்லைங்க சேஃப்டி கிடையாது, எங்களுக்கு தான் மேலே ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொஷின் கேட்டு நிற்பாங்க, ஸோ புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே சரி வேண்டாம் இதுக்கு மேலே கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அதே கவர்கல் ரோட டாப் எண்ணுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு பேக் டு கோயம்புத்தூர் மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ வந்து டைம் அது ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா ஒரு 5:30 to 5:40, 5:50க்குள்ளே தான் இருந்துச்சுங்க. அப்போவே பார்த்தா அவ்வளோ மிஸ்ட்டுக்கு அதுக்கும் நல்ல அதாவது நம்ம பிளைன் பிளேஸில் ஒரு 6:30க்கு கிளைமேட் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஃபுல் டே ஃபோன் வந்து ஆன்லேயே இருந்ததுனால எனக்கு மேக்ஸிமம் ஃபோன் இதுக்கு மேலே சார்ஜ் நிற்கிற மாதிரி தெரியல. அதனால் இந்த மெயினாக அந்த கவர் பண்ணிடணுங்கிறக்காண்டி இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ஓட்டுன மாதிரியே ரசிச்சுட்டே போக ஆரம்பிச்சோம்னா, அடுத்தது நம்ம ஆஸ் யூசுவல் பொள்ளாச்சி. அது பொள்ளாச்சியிலேருந்து கிராஸ் பண்ணி கோயம்புத்தூருங்க. நம்ம ட்ரிப்பு இதோட கம்ப்ளீட் ஆகுது. பட் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னமும் மேக்ஸிமம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் கேமரா செட்டப்ஸு, டைம் டியூரேஷன்லாம் அலோகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னமும் அடுத்தடுத்த தடவை வேறு ஸ்பாட்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வால்பாறையில் வந்து பேசிக்காக ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஒரு ஒன்ஸ் கிளம்பி வந்தீங்கன்னா, இதை பார்க்கறக்கு உங்களுக்கு போதுமான டைம் கரெக்டாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.